ஒரு காலத்தில் உயரமான ஈச்ச மரங்கள் நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் யூசுப் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். யூசுப் வயல்களில் ஓடி விளையாடவும், தோழர்களுடன் சிரிக்கவும், அம்மாவுக்கு சமையலில் உதவவும் விரும்பினான். ஒரு நாள் தாத்தாவுடன் மரத்தடியில் அமர்ந்து ஈச்சம்பழம் சாப்பிடும்போது யூசுப்பிற்கு உள்ளே ஒரு சிறிய விதை கிடைத்தது. இதை என்ன செய்ய வேண்டும் தாத்தா என்று யூசுப் கேட்டான். தாத்தா சிரித்தார். அது ஈச்சம்பழ விதை. நீ அதை நட்டு வைத்து பராமரித்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அது பெரிய மரமாக வளர்ந்து இனிப்பான ஈச்சம்பழங்களைத் தரும். சிறிய விதையிலிருந்து மரமா என்று யூசுப் ஆச்சரியமடைந்தான். ஆமாம், தாத்தா சொன்னார். அந்த மரத்தில் யார் உணவாக எடுத்தாலும் உனக்கு நற்கூலி கிடைக்கும். யூசுப் மகிழ்ச்சியடைந்தான். அதனால் அவன் வீட்டின் பின்புறத்தில் அந்த விதையை கவனமாக நட்டான். ஒவ்வொரு நாளும் அதை நீரூட்டினான், பறவைகளிலிருந்து காத்தான், மேலும் அது வளர துவா செய்தான். நாட்கள் வாரங்களாக மாறின. வாரங்கள் மாதங்களாக மாறின. ஆனால் விதை சிறிய முளையாகவே இருந்தது. தோழர்கள் சிலர் சிரித்தார்கள். இது வெறும் குச்சி மாதிரியே இருக்கே என்று சொன்னார்கள். ஆனால் யூசுப் தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்து விட்டுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் நம்மை பொறுமையுடன் இருக்கச் சொல்லுகிறார் என்று அவன் நினைத்தான். பல மாதங்களுக்குப் பிறகு அந்த சிறிய மூலை மரமாக வளரத் தொடங்கியது. ஆண்டுகள் கடந்து அந்த மரம் இனிப்பான பழங்களை கொடுத்தது. யூசுப் அவற்றை குடும்பத்தினர், அயலவர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்தான். அல்ஹம்துலில்லாஹ், யூசுப் சொன்னான். என் முயற்சிக்கான பலன். யூசுப் இன்னும் பல மரங்களை நட்டான். பொறுமையும் உழைப்பும் பகிர்வும் கொண்ட வாழ்வை வாழ ஆரம்பித்தான்.